ரொம்ப மயான அமைதியாக இருந்து கொண்டிருக்குங்க பிக் பாஸ் வீடு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 7 கண்டஸ்டன்ஸாக இருக்கிறதுனாலே அது ஒரு அமைதியாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இருக்கிறவங்களுக்குள்ளே தான் ஒவ்வொருத்தவங்களும் பேச முடியும். அப்படிங்கும்போது விசித்ராவும் தினேஷும் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். இவங்களுக்கு வந்து ஒரு 2 பேருக்கும் ஒரு மாற்று கருத்து இருந்தது. இப்போ சமீப காலமாக ஒரு 2 நாட்களாக மீண்டும் அந்த ஒரு நட்பு வளர்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. விசித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காலத்தில் ஆண்களை விட பெண்கள் ஏதோ புரட்சிங்கிற பேரில் என்னென்னமோ சொல்கிறாங்கப்பா, அது எப்படின்னு தெரியலையே, அது அக்செப்ட் பண்ணுறதா என்னன்னு புரியல. புரட்சிங்கிற பேரில் என்னென்னமோ சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது தினேஷ் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை ஜென்ரலாகவே வந்து ஆண்கள் கொஞ்சம் கேரிங்காக தான் இருப்பாங்க. இன்னொன்று வந்து இந்த புரட்சிகரமான தத்துவங்கள் வந்து அவங்க அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் கேரிங்காக இருப்பாங்க. அப்படி இப்படின்னோடனே கேரிங்காக இருப்பாங்களா? அது அவங்கவுங்களுக்கு ஏற்பட்ட அவங்கவுங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட நிகழ்வுகளால் மாறுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எனிவே இப்போ பேசிகிட்டு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா இவங்க 2 பேரும் டாம் அண்ட் ஜெரியாலில் இருந்தாங்க. இன்றைக்கி யார் எவிக்ஷன் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியாக இருக்கும். அதாவது வந்த தகவல் மாயா எவிக்டட் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சோர்ஸஸ் நமக்கு சொன்ன தகவல். சோஷியல் மீடியா முழுவதும் அதுதான் பரவி இருக்கிற அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். பட் எபிசோடு இன்றைக்கி சீக்கிரமே ஷூட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி நமக்கு ஏற்படுது. அதிகாரப்பூர்வமான தகவலை அறிவிக்கலாம்.